தலைவா, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது நாகர்கோவில் சக்கரவர்த்தி தேட்டரில் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த படம் பார்த்தேன் தேட்டரில். ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் ஷோ பார்த்தேன். அவ்வளோ கூட்டம். ஏன்னா காலையில ரிலீஸ் ஆகி படம் சூப்பர் ஹிட்னு சொல்லிட்டாங்க அங்கே நாகர்கோவிலில். அப்போ எப்படி தியேட்டர் கவுண்டருக்குள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தால் ஏதோ ஒரு பெரிய சொர்க்கத்தில் இடம் கிடைச்ச மாதிரி. அப்படி பார்த்தப்ப எவ்வளோ விசில் அடித்து சட்ட வேர்வையோட பார்த்தோமோ அதே மாதிரி தான் இப்போ பார்த்தேன். 30 வருஷம் கழிஞ்சு பார்த்தாலும் அந்த படம் எப்படி எம்ஜிஆருக்கு சில படங்கள் வந்து அடிமை பண்ணி இதே கண்ணியெல்லாம் மாஸ்டர் பீஸோ, அதே மாதிரி கேப்டன் பிரபாகரன் வந்து இப்போ இல்லை, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிஞ்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலும் அந்த படத்தை பார்ப்பாங்க. சீன் பை சீனு அவ்வளோ அட்டகாசமா பிரம்மாண்டமா கொடுத்த காசுக்கு நாங்கள் 10 ரூபா கொடுத்து பார்த்த படம் இன்னைக்கு 100 ரூபா கொடுத்து பார்க்குறோம். இந்த படத்தை நீ எதிர்காலத்தில் 1000 ரூபா கொடுத்து பார்த்தாலும் சரி தம்பி, அது வந்து படத்துக்கு உண்டான ஒர்த்து அந்த படத்தில் இருக்கும். கண்டிப்பா. அதே நேரத்தில் வந்து திருப்பி அந்த ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ணிருக்காங்கல்ல, அந்த ஒர்க் எப்படி இருக்கு? திருப்பி அதாவது சில விஷயங்கள் ட்ரிம் பண்ணியிருக்காங்க, சில விஷயத்த லைட்டாக டைலாக் எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி படமாக பார்க்கும்போது வந்து நீங்கள் இந்த படம் வந்து எல்லா காலகட்டத்திலையும் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ, இந்த படம் பிடிக்காதவங்கன்னு யாருமே கிடையாது. ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும்போது ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காம போகும். ஆனால் இது அப்படி கிடையாது, எல்லாருக்குமே பிடிச்ச படம் தான் தலைவா. நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இப்போ வர்ற படங்கள் நிறைய படங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது. அது வந்து என்ன நெகட்டிவ் ரிவ்யூஸாக இருந்தாலும் படம் நல்ல படமாக இருந்தால் நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஒன்றும் பண்ணாது, அது படத்தை ஓட வைக்கும். ஒரு படம், சில படம் வந்து நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு குரூப்பும், நல்லாவே இல்லாத படத்தை சூப்பராக எடுத்திருக்காங்கன்னு சொல்றதுக்கு ஒரு குரூப்பும் அது போறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. ஒரு நடிகரோட படத்தை இன்னொரு நடிகர் வந்து ரசிகர்களை சொல்லிட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்ல விடுறாங்க. இது அநேகமா வந்து கேரளால முன்னாடி நடந்தது கேள்விப்பட்டேன் நான். அது இப்போ தமிழ்நாட்டிலே நடக்குது. ஒரு குரூப்பா ஒரு நடிகர்கள் படத்துக்கு வந்து இந்த படம் சரியில்லைன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இந்த கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் எப்பவுமே கிடையாது. கேப்டன் சாரோட மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லிட்டு சில படங்கள் இருக்கு. மாநகர காவல், சின்ன கவுண்டர், ஆனஸ்ட்ராஜ், இந்த மாதிரி வரிசையில் இந்த படமும் வந்து சூப்பர் தான். மாநகர காவல் பண்ணலாம். ஏன்னா அந்த படம் சிட்டி போலீஸ்ன்னு சொல்லி தெலுங்குல ரிலீஸ் பண்ணி 100 days ஓடிச்சு. அந்த படம் ஓடினோடனே எல்லாருமே தெலுங்குல இருந்து ப்ரொடியூசர் பொட்டி பொட்டியா கொண்டு வந்துட்டு, தலைவா அடுத்த ஒரு படம் தெலுங்குல நீங்க பண்றீங்க, போலீஸ் சப்ஜெக்ட், இந்தாங்க ஒரே பேமெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ கேப்டன் சொல்லியிருக்கா, யோ போயா, நான் நடித்தா தமிழில் தான் நடிப்பேன் சொல்லிட்டு அப்படியே சின்ன கவுண்டருக்கு போயிட்டார் தலைவர். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு ரஜினி சாருக்கு என்ன மாசு இருந்துச்சோ அதே மாதிரி கேப்டனுக்கு இருந்த அந்த மாசு, அதை வந்து அவர் ஹிந்திலேயோ தெலுங்குலையோ வேற எங்கேயுமே யூஸ் பண்ணாம அவர் கடைசி வரைக்கும் தமிழ் படமே நடிச்சது வந்து நம்மள மாதிரி தமிழர்களுக்கெல்லாம் பெருமையான ஒரு விஷயம். ஐயோ, அவர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து உலகநாயகன் கமல் சாரோட ரசிகர். ஆனா விஜயகாந்த் சாரோட பக்தன்னு சொல்லலாம். என்னன்னா கேப்டனை ஊர்ல இந்த கேப்டன் பிரபாகரன், மாநகர காவல், சின்ன கவுண்டர் பார்த்துட்டு எங்க ஊர் ரசிகர் மன்ற தலைவர் ரவி கல்யாணத்துக்கு வந்து நாகர்கோவில் வந்திருக்காரு. 3 ஹிட் படம், சூப்பர் ஹிட் கொடுத்தா ஹீரோ வந்திருக்காரு. அப்போ நான் ஸ்கூல்ல படிக்கிற பையன். அந்த போட்டோல நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேப்டனை போய் பார்த்துட்டு, ஐயா வணக்கம், உங்க படம் எல்லாம் பார்த்துருக்கேன், கேப்டன் எல்லாம் பார்த்துருக்கேன், சூப்பரா இருக்கு. நானும் மெட்ராஸ்ல போய் நடிகர் ஆகணும் அப்படி சொன்னப்போ தோலை தட்டி, அப்படியா சரி ரைட் ஓகே படி, முதல்ல படி, அது பேர் நடி அப்படின்லாம் சொன்னாரு. அவரோட வசனங்கள்லாம் பேசி காட்டி தான் வந்து நான் வந்து ஆடிஷன் ஆனாலும் சரி, டிவி, நான் இப்போ ஒரு 100 சீரியல் பண்ணியிருக்கேன்னா பல இடங்கள்ல வந்து அவரோட வசனங்கள் பேசி காட்டி தான் நான் நடிகராக இருக்கேன். இந்த படத்துல எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் என்னன்னா, ஏயா காட்டுக்குள்ள இருக்கிற வீரப்ப அவன் பொண்டாட்டிக்குள்ள வந்து டெய்லி ஒரு புடவை கட்டி நகையை போட்டு பசங்களை கான்வென்ட்ல படிக்க வைக்கணும்னா அவனுக்கு பணம் தேவைப்படுது. அவனுக்கு எதுக்கு பணம் தேவைப்படுது? அரசியல்வாதிக்கு பணம் தேவைப்படுது, அதிகாரிகளுக்கு பணம் தேவைப்படுது. இவங்க எல்லாம் ஜாலியா சந்தோஷமா பணம் இருக்கிறதுக்கு ஒருத்தன் வந்து தேவை. அதுக்கு வந்து ஒரு திருட்டு தொழில் பண்ற ஒருத்தன் தேவைன்னு சொல்லி இவனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவன் ஒருத்தனால அவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. இப்ப மாட்டினா கூட இவன் மட்டும் தான் மாட்டியிருக்காங்க, வேற யாராவது மாட்டினாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதெல்லாம் படத்தோட வசனம் அல்டிமேட் தெரிவிக்க விட்டுருக்காங்க. ஒவ்வொரு வசனமும் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் பயங்கரமா ஆப்பு வைக்கிற மாதிரியான வசனங்கள் தான். அப்பமே விசில் பறக்கும், இப்பவும் தேட்டர்ல அதே ஏற்பட்டுருச்சு. தலைவரை பார்ட் 2 வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சா வரோன்னு சொல்லக்கூடாது, அது வந்து தமிழ் சினிமா கிடைச்ச ஒரு சாபம் தான் சொல்லலாம். எப்படின்னா சில படத்தை அப்படியே விட்டுறணும். எப்படி பாட்ஷா 2 2வது பண்ணா ஓடாதோ, இந்தியன் 2 2வது பண்ணி என் தலைவர் படம் தான் ஓடல. அதே நான் தியேட்டர்ல வரும்போது தலைவர்லாம் வந்து ரெண்டாப்புல எப்படி இருக்கு, அது வந்து நான் இந்த படத்தை என்னத்தை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறேன். எதுக்குன்னா ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுறணும். ரஜினி சாருக்கு பாட்ஷா 2 எடுக்க தெரியாதா? எடுத்து அதை போய் பாட்ஷா ஒண்ணு மாதிரி இல்லைங்க, பாட்ஷா 2ல ரஜினி நட தளர்ந்துருச்சு, அவர் கொஞ்சம் இதாயிட்டாரு அப்படி சொல்லனா அவருக்கு தானே இதாயிரும். அதனால சில படங்களை வந்து அப்படியே விட்டுறணும். சாமி வந்து சூப்பர் ஹிட் படம். சாமி படத்தை ரஜினி சார் பார்த்துட்டு, என்ன படம், என்ன ஸ்கிரீன் பிளே, வாட் ஏ மேக்கிங் அப்படின்னாரு. சாமி 2 பார்த்துட்டு, என்னையா நீங்க சாமியை பண்ணி வச்சிருக்கீங்க கேட்கலாங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க இந்த படத்தை
கேப்டன் பிரபாகரன், மாநகர காவல், சின்ன கவுண்டர்ல தயவு செய்து யாரை போட்டு செகண்ட் பார்ட் எடுத்துறாதீங்க. அந்த படத்தெல்லாம் அப்படியே விட்டுருங்க. அது நம்ம கேப்டனுக்கு செய்யற மரியாதை என்னன்னா, இந்த படத்தெல்லாம் செகண்ட் பார்ட் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ சார். சண்முக பாண்டியன் அவர் சொல்றாரு. சார் சார் இதுக்கு நான் கருத்து சொல்ல முடியல. அவர் அப்பாவோட இப்போ அவரோட அப்பா படத்தை ரீமிக்ஸ் பண்றதுல ரிலீஸ் பண்ணாலும் சரி, இது பண்றது யார் நடிக்க என்ன படம்னு கேட்டா அவர் சொல்லியிருப்பாரு, இந்த படத்தை நடிக்கலாம், அந்த படத்தை நடிக்க, அது அவரோட உரிமை. புரியுதுங்களா? ஆனா அந்த படம் வந்து இதே மாதிரி வந்து ஸ்கிரிப்ட், இதே மாதிரி டைரக்டர், இதே மாதிரி இளையராஜா மியூசிக், இதே மாதிரி எல்லாம் ஒரு காம்போ கிடைக்கணும் இல்ல. புரியுது? நம்ம ஆசைப்படுறோம். இப்போ அதாவது அப்பா நடிச்சதை மகன் நடிச்சா சூப்பர் ஹிட்டா போகணும்லாம் நம்ம கிடையாது. நான் என்ன பொறுத்தவரை கேப்டன் வந்து காடு, அவர் படங்களை அப்படியே விட்டுருக்க. செகண்ட் பார்ட்னு சொல்லிட்டு எதுவும் எடுத்து சிதைச்சிடாதீங்கன்னு தான் நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன்.